ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, அறிவின் அரசன் பாகம் 6 அத்தியாயம் 2 சம்சாரத்திற்கு அப்பாற்பட்ட அறிவு. கிருஷ்ண உணர்வு முறை சுஷுகம் பயில மிகவும் இன்பமானதும் எளிதானதுமாகும் என்று கிருஷ்ணர் விளக்கமாக கூறியிருக்கிறார். உண்மையில் பக்தி முறை மிக்க இன்பமானதாகும். இசை கருவிகளுடன் நாம் இனிமையாக பாட பிறர் கேட்டு தாமும் சேர்ந்து பாடுகிறார்கள். சிரவணம் கீர்த்தனம் இந்த இசையானது பரமபுருஷரான பகவானுடன் தொடர்புடையதாகவும் அவரை புகழ்வதாகவுமே இருக்க வேண்டும். பகவத்கீதையை கேட்பதும் பக்தி தொண்டின் ஓர் அங்கமே. கேட்பதோடு மட்டுமின்றி இதை தன் வாழ்வில் கடைபிடிக்கவும் ஒருவன் ஆவலுடையவனாக இருக்க வேண்டும். கிருஷ்ண உணர்வு ஒரு விஞ்ஞானமாகும். எனவே கண்மூடித்தனமாக இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது. 9 விதமான பக்தி தொண்டுகள் சிபாரிசு செய்யப்படுகின்றன. அவையாவன கேட்டல், சொல்லுதல், நினைத்தல், வழிபடுதல், வேண்டுதல், தொண்டு செய்தல், இறைவனுடன் நட்புறவு கொள்ளுதல், சேவகனாக நடத்தல், எல்லாவற்றையும் இறைவனுக்கே சமர்ப்பித்தல். இவையெல்லாம் பயில எளிதானவையும் இன்பமாக செய்யப்பட வேண்டியவையுமே ஆகும். பகவத்கீதையும் ஹரே கிருஷ்ணா மந்திரமும் இந்து மதத்தின் ஒரு பிரிவு என்று எண்ணுபவர்கள், இதனால் இவற்றை ஏற்கக்கூடாது என்று எண்ணுபவர்கள் கிறிஸ்தவ மத தேவாலயங்களுக்கு சென்று அங்கேயும் பாடலாம். இம்முறைக்கும் அம்முறைக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. எந்த முறையை பின்பற்றினாலும் கடவுள் உணர்வுடையவனாக ஒருவன் ஆக வேண்டும் என்பதே நோக்கம். கடவுள் முஸ்லீமும் அல்ல, இந்துவும் அல்ல, கிறிஸ்துவரும் அல்ல. அவர் கடவுள். நாமும் இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர் என்று கருதப்பட வேண்டியவர் அல்லர். இவையெல்லாம் உடலுக்கு கொடுக்கப்படும் பட்டங்களே. கடவுளின் அங்க உறுப்புகளான நாம் எல்லோரும் தூய ஆத்மாக்களே. கடவுள் பவித்ரம், தூய்மையானவர். எனவே நாமும் தூய்மையானவர்களே. எவ்வாறோ இந்த ஜட சமுத்திரத்தில் விழுந்துவிட்ட நாம் அலைகள் மோதும் போது துன்பப்படுகின்றோம். உண்மையில் அடிக்கும் ஜட அலைகளுக்கும் நமக்கும் தொடர்பு ஒன்றுமே இல்லை. கிருஷ்ணா, தயவு செய்து என்னை மீட்பாய் என்று நாம் வேண்ட வேண்டியதே. கிருஷ்ணரை மறக்கும் அதே நேரத்தில் மயக்குவதற்காக பெருங்கடல் நம்மை சூழ்கின்றது. இக்கடலில் இருந்து தப்பிக்க ஹரே கிருஷ்ண கீர்த்தனம் இன்றியமையாததாகும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்பது கிருஷ்ணரிலிருந்து வேறானதல்லாத ஒலியாகும், சப்தமாகும். ஹரே கிருஷ்ணா எனும் ஒலி கிருஷ்ணரும் பகவான் கிருஷ்ணரும் ஒருவரே. ஹரே கிருஷ்ண கீர்த்தனம் செய்து நாம் நடனமாடுகையில் ஸ்ரீ கிருஷ்ணரும் நம்முடன் நடனமாடுகிறார். என்ன, கிருஷ்ணர் நம்மோட நடனமாடுகிறாரா? ஆனால் நாம் அவரை காணவில்லையே என்று நாம் கூறலாம். காண வேண்டும் என்பதில் நாம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? ஏன் கேட்க கூடாது? பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், முகர்தல், தொடுதல் இவையெல்லாம் அனுபவம். அறிவு இவற்றிற்கான கருவிகளே. பார்ப்பதில் மட்டுமே ஏன் நாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? பக்தன் ஸ்ரீ கிருஷ்ணரை காண வேண்டும் என்று விரும்புவதில்லை. அவரை பற்றி கேட்பதிலேயே அவன் திருப்தி அடைகின்றான். நாளடைவில் பார்த்தலும் இருக்கலாம். இருப்பினும் கேட்பதையும் குறைந்த முக்கியத்துவம் உள்ளதாக கருதக்கூடாது. பலவற்றை நாம் பார்க்க முடியவில்லை, ஆனால் கேட்கிறோம். காற்று நமது காதுகளுக்கிடையே ஒலித்து கொண்டு செல்லலாம். நம்மால் கேட்க முடியும், ஆனால் காற்றை காண்பது சாத்தியமல்ல. எனவே கேட்பது என்பது காண்பதை விட எவ்விதத்திலும் குறைந்ததோ மதிப்பெற்றதோ அல்லாததாகையால் நாம் கிருஷ்ணரை கேட்டு ஒலி மூலமாக அவரது சாந்தித்யத்தை உணரலாம். நான் என் இருப்பிடத்தில் இல்லை, தியானிக்கும் யோகியின் இதயத்திலும் இல்லை. எங்கே எனது தூய பக்தர்கள் பாடுகிறார்களோ அங்கேயே நான் இருக்கிறேன் என்று ஸ்ரீ கிருஷ்ணரே கூறுகிறார். உண்மையில் முன்னேற்றமடைய கிருஷ்ணருடைய சாந்தித்யத்தை நாம் உணர முடியும். ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவருக்கு எதையும் சமர்ப்பிக்காமல் இருக்க வேண்டும் என்பதல்ல. ஒவ்வொருவரும் இறைவனிடமிருந்து எதையேனும் பெறுபவராய் இருக்கின்றனர். ஏன் ஏதாவது கொடுக்க கூடாது? ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து இவ்வளவு ஒளி, காற்று, உணவு, நீர், மேலும் பற்பலவற்றை நாம் பெறுகிறோம். ஸ்ரீ கிருஷ்ணரால் இந்த தேவைகள் தரப்படாவிட்டால் யாராலும் வாழ முடியாது. மீண்டும் மீண்டும் பெற்றுக்கொண்டே இருந்து பதிலுக்கு என்றுமே ஒன்றும் அளிக்காமல் இருப்பது அன்பா? அன்பென்றால் கொடுப்பதும் வாங்குவதும் இரண்டும் வேண்டும். யாரிடம் இருந்தேனும் வாங்கி கொண்டே இருந்து பதிலுக்கு எதுவுமே கொடுக்காமல் இருப்பது அன்பல்ல. அதற்கு சுரண்டல் என்று பெயர். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எதையும் சமர்ப்பிக்காமலேயே நாம் பாட்டுக்கு உண்டு கொண்டே இருப்பது சரியல்ல. பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், பத்ரம் புஷ்பம் பரம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி
तदगं भक्त्युपहृदम् अस्नामि परयदात्मनः यत्करोषि यदस्नासि यज्जुहोषि ददासि यत् यत्तपस्यसि कौन्तेय தத்குருஸ்வ மதர்ப்பணம். மொழிபெயர்ப்பு: அன்புடனும் பக்தியுடனும் ஒரு இலையையோ பூவையோ பழத்தையோ நீரையோ ஒருவன் அர்ப்பணித்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். குந்தி மகனே, நீ என்னவெல்லாம் செய்கிறாயோ, எவையெல்லாம் உண்கிறாயோ, எதையெல்லாம் தானம் செய்கிறாயோ, என்னவெல்லாம் தவங்களை புரிகிறாயோ, இவை எல்லாவற்றையுமே எனக்கு அர்ப்பணமாக செய்ய கடவாய். பகவத்கீதை 9.26-27. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.